அது கேபிட்டல் ஆஃப் அங்கே போய் சைன் போட்டு வாங்கிட்டு வந்தீங்களோ ஐடி? முன்னெல்லாம் ரேடியோவில் சொல்லுவாங்க இது கொழும்பு வானொலி நிலையம்னு. அப்போ கேள்விப்பட்டது கொழும்பு. இன்னொன்று கொழும்பு தேங்காய் எண்ணெய் சொல்லுவாங்க. அதுதான் பெஸ்ட்டு குவாலிட்டியானது தேங்காய் எண்ணெயில். அப்படி தானே? கொழும்பு ஸ்ரீலங்காவோட கேபிட்டல். அங்கே தான் போய் வாங்கணும் நினச்சேன். ஓகே ஓகே, அதான் கேட்டேன், அது கேபிட்டலாக அங்கே போய் வாங்கணுமான்னு. ஓகே. நீ இருக்கிறதுலேருந்து ரொம்ப தூரமா கொழும்பு கொழும்பு சூப்பராக இருக்கா? வா, ஓகே ஓகே. ஆமாம், அது கேபிட்டல்னா நல்லா தானே இருக்கும். காத்தியம்மா 8 ஹவர்ஸ். ஓ அப்படியா? ஸோ இங்கேருந்து மதுரை இருந்து சென்னை போகிற மாதிரி. எப்படி தமிழ்நாட்டில் சென்னை தானே கேபிட்டலு? அது மாதிரி அங்கே போகல. உனக்கு 8 ஹவர்ஸ் ஆகுதா? ஓகே ஓகே. அதான் நீ அங்கே போய் வாங்கினேன்னு சொன்னோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, கொழும்பு தான் அங்கே கேபிட்டல் ஆஃப் போல். இல்லைங்களா, அங்கே போய் வாங்கினேன்னு. பஸ்ஸில் போக போக ஒரே வாமிட்டு. ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இல்லையா கார்த்தியம்மா? வரும்போதும் ஓ மை காட், அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். லாங்கு ட்ராவல் பண்ணால் சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா? என்னடா கட்டில் கட்டியில் போகிற என்ன? கார்த்தியா, எனக்கு பஸ் ஒத்துக்காது. ஓ சரியா. பொதுவாகவே லாங் ட்ராவல் பண்ணால் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. 1 ஹவர் 2 ஹவர்னால் பரவாயில்ல, அதுவுமே சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால தான் இதில் போவாங்க, ட்ரெயினில். ஒரு வழியாக வாங்கிட்டேன் ஐடி. அப்பாடா. ஐடின்னா அங்கே ஆதார் கார்டு மாதிரி இல்லையா? ஓகே, மத்தியானம் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நானும் போயிட்டு வரேன்ப்பா. கிட்டன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோ. குட்டி பூனையெல்லாம் நல்லா பார்த்துக்கோ, பெரிய பூனை விடாத. பட்டு வீட்டிலலாம் நிறைய இது பண்ணிச்சு போல் ஆண் பூனை கார்த்தியம்மா, அது அது கொடுமை. ஜொஃப்னால இருந்து அனு எனது அனுதாபுரம் வர. ஓ அந்த ஊர் பேரா? ஜாஃப்னால இருந்து அனுதாபுரம் வர ட்ரெயின் 3 ஹவர்ஸு. அப்புறம் அங்கே பஸ் எடுத்து 5 ஹவர்ஸ். ஓ நல்ல வேலை 3 ஹவர்ஸ் ட்ரெயின். எப்படினாலும் ட்ராவல் அலைச்சலாக தான் இருக்கும். கார்த்தியாம்மா வந்துட்டான். ஜூடு சாப்பிட்டான். ஓ ஜூடு வந்துட்டானா? ஓகே ஓகே. ஜூடு, நண்டு, பட்டு, இன்னொன்று ரீனுவா? ரேணுவா? நல்ல பேர். ஓகே கார்த்தியாம்மா, பாய். விக்னேஷ் பாய். எல்லோரும் லைவ் வந்தது ரொம்ப சந்தோஷம். விக்னேஷ் நிறைய எஜுகேஷன் பற்றி ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லைவ் பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ்ப்பா. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திமா ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. டீனா டீனா டீனாவை நல்லா பார்த்துக்கோங்க.
அவன் எந்திரிச்சு சீக்கிரம்